புதிய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஒத்தாசையினாலே ஆபிரகாமை குறித்து நாம் தொடர் செய்தியாக கற்று வருகிறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையினுடைய சம்பவங்கள், அவன் வாழ்விலே நிகழ்ந்த நிகழ்வுகள் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சிக்கும் அநேக ஆறுதலாகவும் எச்சரிப்பாகவும் காணப்படுகின்றன. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையின் ஜெபங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாம் எங்கு போனாலும் 3 காரியங்களை செய்வார். ஒன்று, கூடாரம் போடுவார். ஏனென்றால் அவர் ஒரு பரதேசியாய் வாழ்ந்தவர். பரதேசி என்றால் அவர் இந்த உலகத்திலே ஒரு டிராவலர், அதாவது ஒரு பயணி போல ஒவ்வொரு இடமாக போய்கொண்டிருந்தார். 2வதாக, ஆபிரகாம் எங்கு போனாலும் ஊற்றுகளை தோண்டுவான். ஊற்றுகள் எதற்காக? தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன்னோடு இருக்கிற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், தன்னுடைய ஆட்டு மந்தைகள் கோழிகை கழுதைகளுடைய அந்த தாகம் தீர்ப்பதற்காக அந்த ஊற்றுகளை தோண்டுவான். 3வது, ஊற்றுகளை தோண்டது மாத்திரமல்லாமல் அந்த ஊற்றுகளுக்கு அவன் பெயரும் வைப்பது உண்டு. ஆகவே ஆபிரகாம் கூடாரங்களை போடுவான், ஊற்றுகளை தோண்டுவான். 3வதாக, ஆபிரகாம் எங்கு போனாலும் பலிபீடங்களை கட்டுவான். பலிபீடங்களை கட்டுவது ஆண்டவரோடு உள்ள உறவை காட்டுகிறது. ஆண்டவரை அவன் ஆராதிக்கிற தன்மையை காட்டுகிறது. அவன் பலி செலுத்தி ஆண்டவரோடு பேசுகிற அந்த ஜெப வாழ்க்கையை காட்டுகிறது. ஆபிரகாம் எங்கெங்கெல்லாம் செல்லும்போது பலிபீடங்கள் கெட்டவில்லையோ அங்கெங்கெல்லாம் அவன் தடுமாறினான். அவன் பொய் சொன்னதை நாம் திருமறையிலே வாசிக்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கு ஆபிரகாமினுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபம் என்பது ஒரு மந்திரம் அல்ல, தந்திரம் அல்ல. ஜெபம் என்பது நம்மை படைத்த ஆண்டவரோடு பேசுவதாகும். ஒரு தகப்பனோடு நாம் பேசுவது போல, நம் தாயோடு பேசுவது போல, நம்முடைய சிநேகிதரோடு பேசுவது போல நம் ஆண்டவரோடு பேசுவது பேர்தான் ஜெபமாகும். ஜெபம் என்பது நம்முடைய சுவாசிக்கிற காற்றுக்கு ஒப்பிடலாம். ஏனென்றால் சுவாசத்தை நாம் உயிர் உள்ள வரையிலும் இடைவிடாமல் செய்வது உண்டு. அதே போல் ஜெபத்தையும் இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே ஜெபம் மிக முக்கியமாகும். ஜெபிக்காமல் ஒரு மனிதனால் ஆன்மீகத்திலே வளர முடியாது. ஜெபிக்காமல் ஒரு மனிதனாலே வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஜெபிக்கிற மனிதன்தான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவார். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 2வது வாக்கியம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு ஒரு அருமையாய் பேரிடுகிறார். அருமையானுள்ளே, ஆபிரகாம் பண்ணின ஜெபங்கள், சில காரியங்கள் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2 ஆபிரகாம் தன்னுடைய தேவைக்காக ஜெபித்தார். ஆதியாகமம் 15:2 வாசித்து பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆபிரகாம் தனக்கு பிள்ளை இல்லை என்கிற அந்த காரியத்தை ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை மூலமாய் வைக்கிறார். தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய குடும்ப தேவைக்காக அவன் ஜெபிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. அருமையானுள்ளே, இந்த வேதவசனத்தை வாசித்தால் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறார். என் வீட்டில் பிறந்த பிள்ளையே என் வீட்டிலே சுதந்திரவாளியாய் விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்று ஆண்டவரிடத்திலே அங்கலாய்த்து அவன் பகிர்ந்து கொள்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன?
அவனுக்கு ஈசாக்கை தருவேன் என்று சொல்கிறார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்விதமாய் உன் சந்ததி பெருகும் என்று சொன்னார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்னொரு இடத்திலே ஆபிரகாம் சொல்கிறார், கடற்கரை மணலை போல உன் ஜனங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஒரு அருமையான ஒரு பக்தன் எழும்பு சொல்கிறார், நட்சத்திரம் போல இருக்கிறது ஆவிக்குரிய பிள்ளைகளாகவும், ஒருவேளை கடற்கரை மணலை போல இருக்கிறது பூமியிலே அவனுடைய சந்ததியின் பெருக்கத்தை சொல்லலாம் என்று எழுதுகிறார். இது அவருடைய கருத்தாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபித்தார். அவன் பண்ணின ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு பிள்ளை பாக்கியம் தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே அவன் சந்ததி பெருகுவார்கள், அந்நிய நாட்டிலே 400 ஆண்டுகள் துன்பப்படுவார்கள், அவர்கள் மிகுந்த பொருட்களோடு வருவார்கள் என்று அந்த சந்ததி மூலமாய் தாம் செய்ய போகிற திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, சரீர தேவைகளுக்காக ஜெபிப்பது பாவம் என்று சொல்வார்கள், சிலர் சுயநலம் என்று சொல்வார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நம்முடைய பரம தந்தையினிடத்தில் போய் நம்முடைய தேவைகளை சொல்வது தவறல்ல. நம்முடைய ஆண்டவர் பரம தந்தையாக தெய்வமாக காணப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் கற்பித்த பரமண்டக்கிற ஜெபத்திலும் இவ்வாறு காணப்படுகிறது. அந்தந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை, அவர்கள் ஜெபிக்க தூண்டியதை ஆண்டவர் தன்னுடைய மாதிரி ஜெபத்திலே அவர் கற்றுக் கொடுத்தார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் போய் நம் தேவைகளை, நம்முடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் சொல்வது நம்முடைய கடமை. ஆனால் முடிவெடுப்பதும் அதற்கு பதில் கொடுப்பதும் அவருடைய கரத்தில் இருக்கிற ஒன்றாகும். நாம் ஆண்டவருக்கு ஆணையிட முடியாது. நாம் ஆண்டவரிடத்திலே பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே காடையை கேட்டார்கள். காடையை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் வாயில் இருக்கும்போதே அடித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே விருப்பங்களை நாம் சொல்வது நம் கடமை. ஆனால் விருப்பங்களின் முடிவிலே தேவ தீர்மானத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆகவே ஆபிரகாம் உண்மையாகவே தன்னுடைய குழந்தையில்லாத காரியத்துக்காக அவன் ஜெபித்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-21 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் தன் பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபித்தான். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். இரண்டாவதாக ஆபிரகாம் தன்னுடைய மகனான இஸ்மவேலுக்காக ஜெபித்தார். ஆபிரகாமுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லை. ஆகவே சாராள் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அங்கே ஆபிரகாம் கொடுத்து அவள் மூலமாக தனக்கு ஒரு வீடு கட்டப்படும் என்று சொல்லி தூண்டுகிறாள். ஆபிரகாம் அங்கு சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆகாரிடத்தில் சேர்ந்தார். ஆகார் மூலமாக ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு பேர் இஸ்மவேல் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது சாராள் ஆபிரகாமினிடத்திலே சொல்கிறாள், இதோ கொஞ்ச காலம் கழித்து அங்கே ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறாள். அப்பொழுது தான் சாராள் சொல்கிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனான இஸ்மவேலையும் நீ துரத்தி விடு என்று சொன்னார். இது ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. ஆனாலும் கூட ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசி அவள் சாராள் சொல்லுபடி செய்ய என்று சொல்கிறார். இந்த சமயத்தில் அங்கே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்காக அவன் கரிசனையோடு இருந்ததை நாம் காண முடிகிறது. தயவு செய்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்று மகனை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அதற்கு பிற்பாடு, ஆனால் நீண்ட காலமான பிற்பாடு அங்கே ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறந்தார். அங்கே இஸ்மவேலை குறித்து ஆபிரகாம் ஜெபிக்கிறார். ஏனென்றால் ஈசாக்கை தருவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். அந்த சமயத்திலே ஆகார் மூலமாய் தான் பெற்ற அந்த இஸ்மவேல் என்கிற தன் மகனுடைய நிலைமை என்னாகும் என்கிற கரிசனையோடு அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆதியாகமம் 17:18 பாருங்கள். இஸ்மவேல் உமக்கு முன்பாக
பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். ஏனென்றால் இந்த இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுய திட்டத்தின்படி பிறந்தவன், சுய அங்கே ஆலோசனைப்படி பிறந்தவன். ஆனால் ஈசாக்கோ வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். ஆனால் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அங்கே இஸ்மவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 21:13 பாருங்கள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். அருமையானவர்களே, ஆபிரகாம் தனக்கு குழந்தை வேண்டும் என்று ஜெபித்தான், ஈசாக்கை தந்தார். ஆபிரகாம் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமாய் பெற்றெடுத்த அந்த இஸ்மவேலை துரத்திவிட வேண்டும் என்றும், ஒருவேளை அவனுக்காக பிரார்த்தனை செய்த அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் பிரார்த்தனையை கேட்டு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய இஸ்மவேல் உன் வித்தாய் இருப்பதினாலே பெரிய ஜாதியாக்குவே என்றார். உண்மையாகவே இஸ்மவேல் மூலமாய் அங்கு பெரிய ஜாதியாக்கினார். அது மூலமாய் அரேபியர்கள் பெருகினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஆகவே ஆபிரகாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஜெபிக்கிறானோ அந்தந்த இடத்திலெல்லாம் ஆபிரகாமின் ஜெபங்களுக்கு பதில் வருவதை காண முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்மை விட்டு பிரிந்தவர்கள், நம்மை விட்டு தூரம் போனவர்கள், நமக்கு விரோதமாய் கசந்து பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் சதி பண்ணுகிற மக்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்காக ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 18:18 பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று சொல்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் தன் சிநேகிதன் என்று வைத்திருந்தார். ஆகவே சோதோம் கொமோராவை அழிக்கப் போகிறார். அழிக்க போகும்போது அதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். சோதோம் கொமோராவுக்காக ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சோதோம் கொமோராவினுடைய பட்டணம் அழிந்து போகாதபடி ஜெபிக்கிறார். ஏனென்றால் அங்குள்ள மக்கள் அழிந்து விடக்கூடாது என்று ஜெபிக்கிறார். இன்னொரு காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும், சோதோம் கொமோராவிலே ஆபிரகாமின் இனத்தானாகிய லோத்தும் அவன் குடும்பமும் வசித்து வருகிறார்கள் என்பதை அங்கே ஆபிரகாம் அறிந்து அந்த சோதோம் பட்டணத்தின் அந்த அழிவு நீக்கப்பட அவன் ஜெபிக்கிறான். அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற காரியம் இதுதான். வேதாமத்தை நீங்கள் ஆதியாகமத்திலே 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நீதி உள்ள சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீர் ஒருவேளை துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ என்று சொல்லி அவன் போராடுகிறான். அப்பொழுது ஆண்டவரிடத்திலே அவன் கெஞ்சுகிறான், தேவசமத்தில் நின்று போராடுகிறான், விடாப்பிடியாய் ஜெபிக்கிறான். 50 நீதிமான்கள் இருந்தார்களோ அல்லது 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்டான். ஆண்டவர் அழிப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தார். 45 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்றார். அப்போதும் ஆண்டவர் அழிப்பதில்லை என்றார். 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் தாழ்த்தி ஜெபித்து வேண்டுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நான் அழிப்பதில்லை. ஏனென்றால் அதோடு ஆபிரகாம் நின்று விடுகிறான். காரணம் என்ன? அங்கே லோத்துடைய மனைவி 2 பேர், லோத்துடைய 2 குமாரத்திகள் 2 பேர், அவன் 4 பேர். ஒருவேளை அவர்களுக்கு திருமணம் முடித்திருந்தால் 6 பேர், பிள்ளைகள் இருந்தால் ஒரு 10 பேர், அல்லது 10 பேரையாவது இவன் நீதிமானாக்கி ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருப்பானோ என்கிற எண்ணத்திலே கேட்கிறார். 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அழிப்பதில்லை என்றார். அப்படியானால் 10 நீதிமான்களும் இல்லாதபடினால் பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் திட்டமிடுகிறார். தேவன் தன்னுடைய 2 மனிதர்களை அனுப்பினார். அவர்கள் லோத்தையும் லோத்துடைய மனைவியும் 2 குமாரத்திகளை பட்டணத்தில் வெளியே கொண்டு வந்து விடுகிறார்கள். பின்னிட்டு திரும்பாதே என்று சொன்னார்கள். லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி அவள் உப்பு தூணாய் மாறியதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆபிரகாம் லோத்துக்காக சோதோமுக்காக பண்ணின பிரார்த்தனையிலே, அந்த பிரார்த்தனையின் அடிப்படையில் ஆண்டவர் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அவர் காப்பாற்றினார். அருமையானுள்ளே, இந்த இடத்துல 2 காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று,
பட்டணங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, பட்டணங்களில் நாம் தங்கியிருக்கிற ஆண்டவருடைய அடியார்கள், நம்முடைய உறவினர்கள், திருச்சபை மக்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பட்டணங்களை அங்கே அழிக்கும் பொழுது சோதம் குமராவிலிருந்து லோத்தையும் அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றின ஆண்டவர் தம் ஜனத்தை காப்பாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாமினுடைய ஜெபங்களில் ஒன்றை நான் சொன்னேன். தன் பிள்ளைக்காக பாக்கியத்துக்காக ஜெபித்தான். தான் பெற்றெடுத்த மகனான இஸ்மவேலுக்காக ஜெபித்தான். தன் உறவினரான லோத்துக்காக, அந்த பட்டணத்துக்காக அவன் ஜெபித்தான். நான்காவதாக, இந்த ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக அவன் ஜெபிக்கிறான். அபிமெலேக்கு அங்கே கேராரிலே வசிக்கிறான். கேராரிலே அங்கே ஆபிரகாம் தங்கியிருக்கிறான். அப்போது கேராரிலே போன உடனே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை சகோதரி என்றான். அவளும் இவனை சகோதரி என்றார். ஆகவே அபிமெலேக்கு ராஜா சாராளை தன் அரண்மனைக்கு கொண்டு போய் விடுகிறான். அப்பொழுது தேவன் அவனை சொப்பனத்தில் எச்சரிக்கிறார். அப்பொழுதுதான் சொல்கிறார், அங்கே அந்த ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொன்னார். ஆதியாகமம் 20:17 பாருங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் நிமித்தம் அபிமெலேக்காரின் வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடினால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரர்களை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இங்கே ஆபிரகாம் ராஜாவுக்காக, அந்த தேசத்தின் மக்களுக்காக ஜெபித்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணுகிறதற்காக, ராஜாவுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று அங்கே 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:1-2 இதை வாசிக்க முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் ராஜாவுக்காக ஜெபித்தான், ராஜாவின் வீட்டாருக்காக ஜெபித்தான், அந்த ராஜ்யத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபித்தான். ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களை குணமாக்கி விடுவித்ததை இந்த திருமறையிலே பார்க்க முடிகிறது. ஆகவே ஆபிரகாம் பண்ணின ஜெபம், குழந்தையில்லை என்று ஜெபித்தான், தான் பெற்றெடுத்த மகனுக்காக ஜெபித்தான், தன்னுடைய இனத்தானாகிய லோத்துக்காக சோதம் குமராவுக்காக ஜெபித்தான். நான்காவதாக அவன் தேசத்துக்காக, ராஜாவுக்காக ஜெபித்தான். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய தேசங்களுக்காக, தேசத்தை ஆளுகிற மக்களுக்காக, தேசத்தின் அதிபதிகளுக்காக, ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு ஆண்டவர் குணமாக்கி அநேகருக்கு அனுகிரகம் பண்ண வல்லமுள்ளவராயிருக்கிறார். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் ஜெப வாழ்க்கை எங்களை உற்சாகப்படுத்துகிறது. தேவைக்காக ஜெபித்தவன், தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை எண்ணி ஜெபித்தவன், அதே சமயத்தில் ஆண்டவரே தன் இனத்தானுடைய பாதுகாப்புக்காக ஜெபித்தவன், தேசத்தின் ராஜாவுக்காகவும் அவனுடைய மக்களுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், தடைகள் நீங்கும்படி ஜெபித்தவன். அத்தனை ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுத்ததை வேதாமத்திலே நாங்கள் வாசித்து நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஆபிரகாமின் ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஆபிரகாமுக்கு எவ்வாறு பதில் கொடுத்தீரோ அதே போல எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். எல்லாவற்றையும் உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.